அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. இன்னைக்கு நாம ஒரு செல்வந்தனா நமக்கு மாறணும், ஒரு கோடீஸ்வரனாக நாம் இந்த உலகத்துல வலம் வரணும் அப்படின்னா 3 வழி இருக்கு. மகர ராசி அன்பு சொந்தங்கள் தெரிஞ்சுக்குங்க. பொதுவா மகரம் என்றாலே ஏதாவது ஒரு விதத்துல சிகரம் ஏறுகின்ற ராசின்னு நாம சொல்லலாம். ஆனா, இதுக்கு அதீத புத்திசாலித்தனமும், அதீத செயல்திறனும் தேவைப்படும். இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில எத்தனை மகர ராசிக்காரால் பெருங்கொண்ட செல்வந்தனாக இருக்கிறீங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணலாம். நிறைய மகர ராசிக்காரர் சொல்லலாம், அவன் பெருங்கொண்ட புகழ்ச்சியில இருக்கான், உலக புகழா இருக்கான், அதெல்லாம் மகர ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயற்கை உதவுனா மட்டும்தான் யாரா இருந்தாலும் நாம பணம் படைத்தவனாக மாற முடியும். இப்போ அந்த வகையில மகர ராசியில பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல நாம பணக்காரனா மாறணும் அப்படின்னா 3 வழியில நாம பணம் சம்பாதிக்கணும். 3 வழி தான் இருக்கு. அப்ப முதல் வழி என்ன அப்படின்னா, நாம வேலைக்கு போறது. அடுத்தவர்களிடம் வேலைக்கு சென்று அதில் ஒரு சம்பளத்தை பெற்று அந்த சம்பளத்தை நம் குடும்பங்களுக்கு செலவு செய்து சேமிக்கும் திறனையும் வளர்த்து கொண்டு சிறுக சிறுக சேமித்து அது வழியில ஒரு செல்வந்தனாக மாறலாம். ஆனா அதுல எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது. அசாத்திய திறமையும் அதீத புத்திசாலித்தனமும் இருக்கிற நபர் மட்டும்தான் வேலைக்கு போய் பணக்காரனா ஆக முடியும். அது இன்னைக்கு இருக்கிற காலத்துல, இன்னைக்கு இருக்கிற ஆடம்பரமான வாழ்க்கையில வேலைக்கு போய் ஒருவன் சம்பாதித்து பெருங்கொண்ட செல்வந்தனாக மாறணும் அப்படின்னா அதீத திறமையும் அதீத புத்திசாலித்தனமும் இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இது முதல் வழி. இரண்டாவது வழி என்ன? சொந்தமா நாம ஒரு தொழிலை செய்யணும். அந்த தொழில் இந்த உலகம் பூரா பரப்பணும். இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல அந்த தொழிலை விரிவுபடுத்தணும். கைத்தொழிலை கத்துக்கணும், அல்லது முன்னோர்கள் செய்த தொழிலை நாம தொடர்ந்து செய்யணும். அதை இன்னைக்கு இருக்கிற நவீனத்துக்கு தகுந்தாற் போல நம்ம மாற்றி அமைச்சு அதுல ஒரு செல்வ நிலையை அடைந்து பணக்காரனாக மாறலாம். இப்ப மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு இரண்டாவது வழி. இப்போ மூன்றாவது வழி என்ன? பெருங்கொண்ட நிறுவனங்கள் இன்னைக்கு உலக சந்தையாக மாறி, உலக மார்க்கெட்டாக மாறி, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்ல நாமளும் ஒரு சிறு பங்குதாரர்களாக ஒரு சின்ன முதலீட்டை போட்டு நிதானத்தோடு காத்திருந்து அதிலையும் ஒரு பெருங்கொண்ட தனவானாக மாறலாம். இந்த 3 வழிதான் இருக்கு. இந்த உலகத்திலேயே இந்த உலகம் பூரா எந்த மூலைக்கு போனாலும் ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்யணும், இல்லைன்னா தொழில் செய்கிறவோட நம்ம கூட்டு சேரணும். இந்த 3 வழி தான். 4வது ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னா, அடுத்தவனை ஏமாத்துறது, ஊரை சுரண்டுறது. எந்த தொழில்னு உங்களுக்கே தெரியும். கூடையே இருந்து குழி பறிக்கிறது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவனை ஏமாத்தி புடுங்கிறது. இந்த மாதிரியான தவறான வழிகளிலே ஒருவன் செல்வந்தனாக மாறினால் அவன் அழிந்தே விடுவான். அதனால அந்த வழியை எப்பவுமே நாம தேர்ந்தெடுக்க கூடாது. அப்ப அது தப்பு வழி. பொதுவா தப்பு இல்லாத உலகமா மாறணுங்கிறது தான் எல்லாருடைய நினைவுகளாகவும் செயல்பாடுகளாகவும் இருக்கணும். அப்ப அந்த வகையில மகர ராசி அன்பு சொந்தங்களே, எளிமையான முறையில நாம செல்வந்தனாக மாறணும். அப்ப இந்த 3 வழிகளில ஏதாவது ஒரு வழியில நாம செல்வந்தனாக மாறலாம். வேலையும் போகல, எனக்கு வேலை கிடைக்கல,
சொந்தமா தொழில் செய்ற அளவுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு முதலீட்டு வசதி இல்ல. அதேபோல நீங்க சொல்றது மாரி 3வது வழியா சொல்லப்படுகின்ற அந்த பங்குதாரர்களாக உள்ள போய் அதில பணம் போட்டு, அதில பெரிய லாபத்த சம்பாரிக்கிற அளவுல எனக்கு எந்த விதமான உதவிக்கரமே இல்ல. இந்த நிலையில நான் செல்வந்தனாக மாற இயலுமா? நிச்சயமாக இயலும். ஏன்னா, அ வேலைக்கு போணும்னா, அது படிச்சு அது ஒரு திறமை வேணும். இல்ல தொழில் செய்றதுனா அதுக்கு முதலீடு வேணும். பங்குதாரரா போனாலும் அதுக்கு ஒரு ரூ. 10னாலும் ரூ. 10 ஒரு முதலீடு தானே. இது கூட இல்லை. கோவில் ஆலய வழிபாட்டிலே அல்லது பரிகார முறைகளிலே அல்லது வேத தாந்திரீக முறைகளிலே ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. நம்மளுடைய ஞானிகளும், முனிகளும், ரிஷி முனிகளும் கண்டு வைத்த உண்மை ரகசியங்களாக எழுதி வச்சிருக்காங்க. அப்போ யாருமே உதவி செய்யல அப்படின்னா, உங்களுக்கு உதவி செய்ய இந்த இயற்கை காத்திருக்கிறது. இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்போ எல்லாம் நினைக்கலாம், என்ன இயற்கை உதவுனா, அப்ப எத்தனை மகர ராசிக்காரா? எல்லா ராசிக்காராலுமே பெரிய செல்வந்தனாக மாறலாமே! நிச்சயமா மாறலாம். அதீத நம்பிக்கையும், அதீத திறமையும் கொண்டு விடாமுயற்சியும் ஒருவனுக்கு இருக்குமேயானால், நிச்சயமாக இந்த இயற்கை செல்வந்தனாக மாற்றிவிடும். அப்போ அண்ணன், தம்பி உதவி செய்ய மாட்டான். அப்பா, அம்மா சேர்த்து வைத்த சொத்தும் என்கிட்ட இல்ல. பெரிய நட்பு வட்டாரங்களும் எனக்கு உதவி செய்ய போறதில்ல. இந்த நிலையில நான் எப்படி பணக்காரனாக மாறுவது? அப்படின்னா, இந்த இயற்கை, பிரபஞ்ச அண்ட சக்திகளிலே ஒரு இயற்கை உங்கள உயர்த்துவதற்கு காத்திருக்கிறது. ஏன்னா, எத்தனையோ மலைகள் இருக்கிறது. ஏன்னா, மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மகரத்தையும், கும்பத்தையும் இந்த மலைகள் தான் ரட்சிக்கணும். யாரும் திக்கற்றவனுக்கு இறைவன் தான் துணைங்கிற மாரி, எந்த உதவிக்கரமும் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னும்போது, இந்த இயற்கை இருக்கிறது அப்படிங்கிறத மனதில நெனச்சுக்கங்க. மகர ராசி அன்பு சொந்தங்கள். ஏன்னா, வேத குறிப்புகள்ல எல்லாமே அனுபவித்து கண்ட உண்மைகளை குறிப்புகளாக வச்சிருக்காங்க. அப்போ யாருமே உதவி செய்யல அப்படின்னா, இந்த இயற்கை உதவி செய்ய காத்திருக்கிறது. கேட்டீங்கன்னா வேடிக்கையா தெரியும். ஆனா, செஞ்சு பார்த்தா பெருங்கொண்ட வெற்றி உங்கள காத்திருக்கு. எப்படி? அப்படின்னா, மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பிளானட் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த பிளானட்டுக்கு பேரு நாம சனி பகவான்னு சொல்லலாம். ஆனா, நாம கிரகமோ, சனி பகவானோ, அது மாதிரியானதுக்குள்ளேயே போக வேணாம். அந்த டாபிக்குக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். ஆனா, நீங்க பணக்காரனா மாறணும். உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும். அதாவது, இல்லாத எளியவனுக்குத்தான் இந்த பதிவு. வலியவனுக்கு இல்ல. வலியவனுக்கு ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிடலாம். அப்போ, இந்த இயற்கையில பெருங்கொண்ட மலை சிகரமான ஒரு கல்லு உதவி செய்ய காத்திருக்கு. அதுக்கு பேரு அஞ்சன கல்லுன்னு பேரு. அது கல்ல பார்த்தா தக தகன்னு மின்னும். அது பாறை தான், இயற்கை பாறை. அந்த பாறை கல்லை சின்ன துண்டு எடுத்து எப்பவுமே சட்ட பாக்கெட்ல வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பு சொந்தங்கள். 2 ராசிக்காரர்களுக்கு அது பொருந்தும். அடுத்த ராசிக்கு நான் சொல்றேன். அப்போ மகர ராசி அன்பு சொந்தம் நினைக்கலாம், அது என்ன சின்ன பாறைக்கல்ல என் சட்டப்பையில வச்சுட்டா, நான் பணக்காரனா மாறுவேன்? அப்படின்னு அது ஒரு அ கிண்டலா தெரியும். மூச்சு காத்து உங்க கண்ணுக்கு தெரியுதா? அது இல்லன்னா உயிரோட வாழ முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி இந்த இயற்கை உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு பொது வழியில உங்களுக்கு சொல்றேன். எழுதி வச்சது தான். முன்னோர்கள் எழுதி வச்சது தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
அப்ப எளியவன் வலியவனாக மாற முடியுமா? முடியும். மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, அஞ்சனக்கல் அப்படின்னு ஒரு பாறை இருக்கிறது. அது வந்து இந்தியாவில் பல இடங்களில் அது வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் வந்து வியாபார பொருளாக மாறிடுச்சு. கடைகளிலே கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். அஞ்சனக்கல் சின்ன கல் வாங்கி சட்டை பாக்கெட்டில் போட்டுக்குங்க. இந்த அஞ்சனக்கல் இங்கே இருக்கும்போது உங்கள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லும்? ஒரு வழியை காட்டும். நீங்களே யோசிப்பீங்க, நமக்கு வேலை இல்லை, அப்போ வேலையை தேடிடுவீங்க. தொழிலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துருவீங்க. இதெல்லாம் இங்கே உந்து சக்தியாக உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும். அதான் மூச்சு காற்றை போல கண்ணுக்கு தெரியாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அண்ணன் தம்பி உதவி செய்ய வேணாம், மாமன் மச்சான் உதவி செய்ய வேணாம், எவனையுமே சொந்த பந்தத்தை நம்பாதீங்க. ஆனால் மகர ராசி அன்பு சொந்தங்கள், இயற்கையை நம்புங்க, அசையா பொருளை நம்புங்க. உங்களை அசையா சொத்துக்கு அதிபதியாக மாற்றிவிடும். இது வேத ரகசியத்தின் உண்மை. இங்கே என்ன தேவைப்படுது? முழுமையான நம்பிக்கை, விடாமுயற்சி. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்பயும் போல் குளிங்க. எப்பயும் போல் உங்களுடைய முயற்சியை போடுங்க. உங்களை எப்படி உயர்த்துறது அப்படின்னு உங்கள் மனதை அழகாக அது தூண்டி விட்டு உங்களை வேலை செய்ய விட்டு பெரிய செல்வந்தனாக மாறிடும். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இதே போல் நல்ல தகவல்களை தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். முக்கியமான தகவலை தருவேன். முழு நம்பிக்கையோடு செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும். இனி ஒரு தகவல் வரும் வரை காத்திருங்கள்.